பக்கம் வந்து மதுரையினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்றோம். ஒரு பக்கம் வந்து இன்னைக்கு வந்து மதுரையினுடைய ஒற்றுமையை வந்து சீர்குலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு குறிப்பா வந்து ராஜா வந்து வெளிப்படையாவே கூட்டத்துல வந்து மதுரையை வந்து ஒரு அயோத்தியா மாற்றுவோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து பேசிட்டு போனாரு. இது எப்படி தவறு? இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு அனுமதி தராங்க. ஆனா வந்து உண்மையிலேயே மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய கூட்டங்களுக்கு இன்னைக்கு அனுமதி கிடைக்கிறது அப்படிங்கிறதே வந்து இன்னைக்கு சவாலா போலீஸ் வந்து குறிப்பா அந்த அனுமதியை வந்து ரத்து செஞ்சுருக்காங்க. மார்ச் 9ஆம் தேதி நடக்குது. நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு? உண்மையில் வந்து இப்படி மத நல்லிணக்கத்தை மக்களோட ஒற்றுமை வலியுறுத்தக்கூடியவங்களுக்கு என்ன செய்ய வேண்டியது அரசு? இது இந்த மத நல்லிணக்க மாநாடு பேரணி கலை நிகழ்ச்சி மார்ச் 9 ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. ஒரு நல்ல முயற்சி. மக்களுடைய ஒற்றுமையை வலியுறுத்தி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இப்படி ஒரு மாநாடு நடத்த வேண்டிய சூழல் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கு. தமிழகத்தில் வந்து மத நல்லிணக்கம், மக்கள் ஒற்றுமை, எல்லா மதத்துக்காரங்களும் உறவு முறை சொல்லி மாமன் மச்சான் சொல்லி சொல்கிற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது. ஆனால் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கேங்கிறது ரொம்ப வேதனையாக இருக்கு. இது வந்து இன்னைக்கு நாடு பூரா இது நடந்துக்கிட்டு இருக்கு. வட இந்தியாவில் ரொம்ப சுதந்திரத்துக்கு முன்னாடியே இந்த அஜெண்டாவை தொடங்கிட்டாங்க. எல்லா இடங்கள்லையும் இந்த மதத்தையும் இதையும் கோயிலையும் மசூதியும் வச்சு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி மத கலவரங்கள், உயிரிழப்புகளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால வட இந்தியாவில் ஏற்பட்ட சேதாரங்கள் ரொம்ப கடுமையான சேதாரம். தமிழ்நாடு, தென்னிந்தியா அமைதியாக இருந்தது. பெரியார் போன்ற இடதுசாரி இயக்கங்கள்லாம் நிறைய இருந்த மண்ணானால இங்கே அது ஊடுருவலை இது வரைக்கும். ஆனால் இப்போ மத்தியில் சார் சொன்ன மாதிரி 10 வருஷம் அவங்க ஆட்சியில் இருக்கிறனால அதை பயன்படுத்தி புறக்கடை வழியாக நுழையக்கூடிய முயற்சி தான் இப்போ ஒவ்வொரு இடத்துலையா பிரச்சனையை கிளப்புறாங்க. திருப்பரங்குன்றத்தில் ஏற்கனவே 2 பகுதி மக்களும் ஒற்றுமையாக அவங்க சாமியை கும்பிட்டுட்டு அவங்க இருக்கிறாங்க. மதத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. பலவிதமான கருத்து போக்குகள் இருக்கிறதா நம்ம நாடு. இதில் வந்து ஒரு பகுதியினர் வந்து திடீர்னு ஒரு பிரச்சனையை உருவாக்கி வரலாறுல அப்படி இருந்து வரலாற்றில் வந்து சும்மா ஹியர்சேயை வச்சு வதந்திகளை வச்சு நம்ம முடிவு எடுக்க முடியாது. இப்படி பார்த்தா நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. திருப்பதி கோயிலே வந்து சைவ கோயில் தான், அதை மறைக்கிறதுக்காக பெரிய நாமத்தை போட்டு அவங்க வைணவர்கள் கைப்பற்றிட்டாங்கங்கிறாங்க. இதே மதுரையில் வந்து சமணர்கள் 2000 பேரை கழுவேற்றிருக்காங்கங்கிறாங்க. அதனால் வரலாறுல நடந்ததை செய்வொடி செய்தியை வச்செல்லாம் நம்ம வந்து பழி தீர்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு அமைதியாக இருக்கு. சரியான ஆதாரங்கள் இருந்து யாரும் கிளைம் பண்ணலாம். அது தீர்மானிக்க வேண்டிய இடம் நீதிமன்றங்கள், தெருவு கிடையாது. ஸோ இப்படி எல்லாத்தையுமே பிரச்சனையாக்கி அன்னைக்கு வந்து காவல்துறையில் ஒன்று நினைக்கலாம், இந்த பிரச்சனையை வந்து நம்ம 2 தரப்பும் போட்டி போட்டு கூட்டங்கள் நடத்தினா அமைதி கெடுன்னு நினச்சி அப்படி சொல்கிறாங்களா என்னன்னு தெரியலை. ஆனால் ஏற்கனவே அவங்களுக்கு அனுமதி கொடுக்காம இருந்தாங்க. அப்புறம் என்னமோ துரதிருஷ்டவசமாக கோர்ட்டில் போய் ஒரு ஆர்டர் வாங்கி, உயர்நீதிமன்ற கோர்ட்டில் ஆர்டரை வாங்கி ஒரு கூட்டத்தை நடத்திக்கிட்டாங்க. அந்த கூட்டத்தில் வந்து ரொம்ப தமிழ்நாட்டில் நம்ம கேள்விப்படாத விதத்தில் கடுமையான வார்த்தை பிரயோகங்களை யூஸ் பண்ணி இந்த ராஜா இது போன்ற நபர்கள்லாம் ரொம்ப தரக்குறைவாக பேசியிருக்காங்கங்கிற தகவல்கள் வருது. மக்களுடைய உணர்ச்சியும் தூண்டி விடுற மாதிரி, சண்டை சச்சரவுகள் உருவாக்குற மாதிரி பேசியிருக்காங்க. அது மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பான சூழலை உருவாக்கியிருக்கு. அதனால் நிச்சயம் வந்து அதுக்கு மக்கள் மத்தியில் அந்த கருத்துக்கு இவங்க போய் கொலைகளை சொல்லி உண்மைகளை திரிச்சு நிறைய தவறான தகவல்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் மத்தியில் விளக்கி சொல்றதுக்கு கட்டாயம் இது மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கணும். இது வந்து நீதிமன்றம் இதில் அனுமதி கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறோம். அரசும் இது போன்ற கூட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுவாக எல்லாருடைய கருத்தும் அப்படி தான், பரவலாக அப்படி தான் இருக்குது. ஒரு சில பேர் ரொம்ப பச்சாருன்னா மத வெறி ஆட்டு வைக்கிறவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கூடாது, எங்களுக்கு மட்டும் கொடுங்கங்கிறாங்க. அது ஒரு எதேச்சதிகார தன்மையை நோக்கி போயிட்டு இருக்கு நாடு. மக்கள் தான் விழிப்புணர்வோடு இருக்கணும். அதான் எங்கள் கருத்து.